வலியஅலமுல்லாஹு அல்லதீன ஆமனு, உங்களே யார் ஈமான்தாரி அல்லாஹ்வை மறந்து பேசுகிறாரா, அல்லது இந்த விடயத்தில் ஈமானுடைய வார்த்தைகள் வெளியாகுதா, அல்லது குர்ஆன் ஹதீஸுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் அவர் ஏசுகிறாரா என்பதை பரிசோதிக்கும் முதலாவது தெரிவு. இரண்டாவது, வயத்தஹித மின்கும் ஷுஹதா, அல்லாஹ்வுக்கு விருப்பம் சிலரை ஷஹீதுகளாக ஆக்கணும். வயத்தஹித மின்கும் ஷுஹதா, சிலருக்கு அல்லாஹ் ஷஹாதத்துடைய மௌத்தை கொடுப்பான். சிலரை அல்லாஹு தஆலா அவர்களுடைய உயிரை வாங்கிக் கொள்வான். மக்கள் நினைக்கிறார்கள் மரணிக்க முடியாத நேரத்தில் இவருக்கு மௌத்து வந்து விட்டது. இல்ல, அவர்கள் மரணிக்க வேண்டிய நேரத்தில் தான் மரணித்தார்கள். அந்த நேரத்தில் தான் மௌத்து வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வாழ்க்கையில் சில மனிதர்களை அல்லாஹ் கபூல் செய்து அவர்களுக்கு சாதாரண மௌத்தை கொடுக்காமல் ஷஹீதுகளுடைய மௌத்தை கொடுப்பதற்கு இந்த அனர்த்தங்களை ஏற்படுத்துகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷுஹதாஉ ஹம்ஸா. வேறு வேறு ஹதீஸ்களில் இன்னும் ஷஹீதுகள் யார் என்பது வந்திருக்கிறது. இந்த புகாரியுடைய ஹதீஸில் 5 பேர்கள் ஷஹீத், ஷஹீதும் ஃபில் ஆஹிரா, அவர்கள் ஆகிரத்திலே சுஹதாக்களுடைய பதவியை எடுத்துக் கொள்வார்கள். அல் மத்ஊன் வல் மபூதூன், சிலர் வயிற்றோட்டத்தால், வயிற்று வலியால், குடல் நோயால் சிலர் மரணிப்பார்கள். வயிறு சம்பந்தப்பட்ட விடயங்களில் யாருக்கு மரணம் ஏற்படுகிறதோ அவர் ஷஹீத். வல் மத்ஊன், திடீரென்று ஒரு நோய் பரவி அந்த நோயின் மூலமாக அவருக்கு தொற்று ஏற்பட்டு நிலைமைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அவர் மரணிக்கிறார், அவரும் ஷஹீத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வல் கரீக், வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்படுகிறார், கடலில் தாண்டி மரணிக்கிறார், கிணற்றில் விழுந்து மரணிக்கிறார், ஆற்றுக்கு குளிக்க போனவர் தண்ணீரிலே மரணிக்கிறார், திடீர் வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளத்திலே மரணிக்கிறார், இவர்களும் ஷஹீத். வசாஹிபுல் ஹதம், திடீரென்று ஒரு சிவர் உடைந்து விழுந்து மண் சரிவு ஏற்பட்டு பில்டிங்கள் எல்லாம் இவருடைய வீட்டுக்கு மேலால் விழுந்து கட்டிடங்கள் இடிந்து விழுந்து அதன் மூலம் இவருக்கு மரணம் ஏற்படுகிறது, அவரும் ஷஹீத். வஷஹீது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தீனை உயரச் செய்ய போராடுகிறார், அவரும் ஷஹீத். உலகத்தில் ஆக பதவி உயர்ந்த மரணம் ஷஹீதுடைய மரணம். என்ன பதவி? அவர் ஒரு ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி அவருடைய இரத்த சொட்டுகள் கீழே விழ முன்னால் அவருடைய முழு பாவங்களும் மன்னிக்கப்படும். இவர்கள் கபரிலே நிம்மதியாக இருப்பார்கள். இப்படியெல்லாம் இந்த அனர்த்தத்தில் யாரெல்லாம் மரணித்தார்களோ அத்துணை பேர்களும் ஷஹீதுகள். இவர்கள் சுவர்க்கவாதிகள், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவர்கள் கபரிலே நிம்மதியாக இருக்கிறார்கள், இவர் சந்தோஷமாக சுவர்க்கத்துக்கு போவார்கள். இதுதான் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வை. இரண்டாவது ஒரு கேள்வி எழும்பும், அல்லது உள்ளத்திற்கு ஒரு விதமான சிந்தனை வரும். மக்கள் பேசிக் கொள்கிறார்கள், அந்த கட்டிடம் வந்து விழும் பொழுது எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார், மரம் வந்து விழும் பொழுது எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார், தண்ணீரில் அவர் மூழ்கடிக்கும் பொழுது எவ்வளவு போராடி இருப்பார். இது உலக பார்வை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் ஆக லேசான சக்கராத் இவர்களுக்கு தான். அதான் குர்ஆன் ஹதீஸுடைய பார்வை. மா யஜிது ஷஹீது மினல் கத்ல் இல்லா கமா யஜிது அஹதுக்கும் மினல் குர்ஹா. யாரெல்லாம் கட்டிடங்கள் விழுந்து அனர்த்தத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு மரணிக்கிறார்களோ இவர்களுக்கு அந்த சக்கராத்துடைய வேதனையின் அளவு ஒரு மனிதனுடைய காலில் முள்ளு குத்தினால் எவ்வளவு சின்னதாக நோகுமோ அந்த அந்த வருத்தம் தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஷஹீதுகளுக்கு கொடுக்கிறார். வெளியில் பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கும், அந்த நிலைமைகளை விளங்கிக் கொள்ள கஷ்டமாக இருக்கும். இவர்களுடைய சக்கராத் ஆக லேசான, ஆக இலகுவான சக்கராத். காலில் முள்ளு குத்தினால், சின்ன ஒரு காயம் காலில் ஏற்பட்டால் மனிதன் கணக்கெடுக்கவே மாட்டான். அது போன்றுதான் இவர்களுக்கு அந்த மரம் விழும் பொழுது, இவர்களுடைய மேலில் வீட்டில் இடிஞ்சு விழும் பொழுது அந்த வருத்தத்தை தான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறானே தவிர அவர்களுக்கு லேசான சக்கராத் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது இவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்படுகின்ற அந்தஸ்து. இன்னும் சிலர்
இதுல முஸ்லிம்கள் நிறைய மௌத்தாமே அப்படின்றார். அப்படின்றால் முஸ்லிம்கள் இதிலே அதிகமானவர்கள் மரணித்திருக்கிறார்கள், ஏதோ பாவம் செய்வது போல ஏனெல்லாம் முஸ்லிம்களை அதிகமாக மரணிக்க செய்திருக்கிறான் என்ற கருத்தில் சொல்கிறார்கள். ஷஹாதத்தை காஃபிருக்கு கொடுப்பது அல்லாஹ்வுடைய விருப்பமா, அல்லது அல்லாஹ்வை நம்பிய முஸ்லிம்களுக்கு அந்த ஷஹாதத்தை கொடுப்பது விருப்பமா? அல்லாஹ் அவர்களுக்கு ஷஹாதத்தை பொருந்திக் கொண்டிருக்கிறான். இதைத்தானே நாங்களும் ஷஹாதத்தை கேட்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரியா அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதானால் மட்டும்தான் ஷஹீத் என்று தெரிந்ததனாலதான் இதை பற்றி ஒரு சரியான தெளிவில்லாமல் இருக்கிறோம். இல்ல, ஒரு வாலிபர் வெள்ளம் விட்டியில் அடுத்தவர்களை பாதுகாக்க போய் தண்ணீரிலே அவர் விழுந்து மரணித்தார். இந்த வாலிபரை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கும் பொழுதே இவருக்கு ஷஹீதுடைய ஸ்தானத்தை நாடி இருக்கிறார். இதைத்தானே நாங்களும் கேட்கிறோம். சய்யிதுனா உமரும் இந்த ஷஹாதத்தை தானே கேட்டார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னா அஷ்-ஷஹாதா ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹாதத்தை தந்திடு. எந்த சந்தேகமும் இல்லை. மேலே சொல்லப்பட்ட 5 நபர்கள், இடிந்து விழுந்தவர்கள், மண் சரிவில் அகப்பட்டவர்கள், தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் சுஹதாக்கள். ஆகிரத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள். இவர்களுக்கு உயர்ந்த பதவி, அதில் எந்த கவலையும் பட வேண்டிய தேவையில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத் ஏனைய உம்மத்தை விடவும் அல்லாஹ்வினால் இரக்கப்படுத்தப்பட்ட உம்மத். உம்மதி ஹாதிஹி உம்மத்துன் மர்ஹூமா, இந்த உம்மத் இரக்கமான உம்மத். ஏனைய சமூகத்தை விட இந்த உம்மத்தோடு அல்லாஹ் இரக்கப்பட்டான். எங்களுக்கு இது படாது. இங்க சோதிக்கப்பட்டிருக்கிறார். 3 வயது புள்ள இருக்க உம்ம மௌத்து, ஒரே குடும்பத்தில் 6 பேர் மௌத்து. அல்லாஹ் இரக்கமா? விளங்குதில்லை இரக்கம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இந்த உம்மத் இரக்கப்பட்ட உம்மத். லைஸ லஹா அஸாபுன் ஃபில் ஆখিরাহ, இந்த உம்மத்துக்கு ஆகிரத்திலே அஸாபு இல்ல. சுப்ஹானல்லாஹ், ஆகிரத்திலே இந்த உம்மத் அஸாபு செய்யப்பட மாட்டாது. அஸாபுஹா ஃபித் துனியா, துனியாவுல இந்த உம்மத்துக்கு அஸாப். அதுவும் அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது, லேசான முள்ளு குத்துவது போன்ற நோவோடு மரணம் வரும். அது உலகத்தில் என்ன அஸாப்? அல் ஃபிதன் வல் ஜில்சால் வல் கத்ல். இந்த உம்மத் குலுக்கப்படும், இந்த உம்மத் உசுப்பப்படும், இந்த உம்மத் ஃபித்னாக்களில் மாட்டும், இந்த உம்மத் கொலை செய்யப்படும். அதோடு இந்த உம்மத்துடைய நோவு முடிந்து. திருமிதியில வரக்கூடிய சஹீஹான ரிவாயத். ஆகிரத்தில் இந்த உம்மத்துக்கு அஸாபு கிடையாது. இந்த நன்மாராயத்தை அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், இந்த நன்மாராயத்தை அந்த குடும்பத்துக்கு எத்தி வையுங்கள். அதையே நாங்களும் விரும்புகிறோம். அதைத்தான் மஸ்ஜிதிற்கு உள்ளால் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் கேட்காமலேயே இடிந்து விழுவதோடு அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுத்து விட்டான்.